கால் இருந்தும் சப்பானிகள். பைபிள்ல ஆண்டவர் நமக்கு கால்களை என்னத்துக்கு கொடுத்துருக்கிறாரு? கண்டமானிக்கும் கல்யாண வீட்டில் நிற்கிறதுக்கா? தோத்திரம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சிட்டு கல்யாணத்துக்கு போறதுக்கா காலை கொடுத்தாரு? தோத்திரம். 122 சங்கீதம் 1-2 வசனங்கள் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். எனக்கு அதுக்கு அடுத்த வசனம் தான் ரொம்ப பிடிக்கும். 2ஆம் வசனத்துல தாவீது சொல்வாரு, எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. 84:10 சொல்லுவாரு, 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் ஆகமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே. வாசற்படியில் உங்க சமூகத்தில் உங்க ஆலயத்தில் நிற்கிறதுக்கு தான் எனக்கு என்னது? காலை. இன்னொன்னுக்கு என் கால் எதுக்கு? நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க்கு 16, 15, 16 படிக்கிறோம் பாருங்க. தோத்திரா, தேவனுக்காக சுவிசேஷத்திற்காக புறப்பட்டு போய் ஊழியம் செய்வதற்கு தான் எனக்கு கர்த்தர் என்னத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த காலை தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறதுக்கும் இல்ல தேவனுக்காக புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கும் பயன்படுத்தாம அதுக்கும் பயன்படுத்துறோம்னா நமாவிக்குரிய சப்பானிகள். அல்லையா சொல்லுங்க. அப்போ கால்கள் இருந்தும் சப்பானிகள், செயல்படலையே, நடக்கலையே, ஓடலையே. சுவிசேஷங்களுடைய பாதங்கள் எத்தனை அழகா இருக்கிறது என்று ஆவியானவர் வர்ணிக்கிறார். தோத்திரம். இருக்கிறீங்களா? ஆமேனா? ஒரு விடுதலை கூட்டம் தோத்திரம் ஒரு 2 பேரை கூட்டு வந்தா வேணாம், ஆளுக்கு ஒரு ஆளை கூட்டு வந்தா நம்ம தான் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி கேட்க மாட்டாங்க. மாயவரத்திலிருந்து ஒருத்தன் வந்திருக்கான். தோத்திரம். அவன் கொஞ்ச நேரம் கத்துவான். அவன் கத்துறத கேட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வராதா? வரட்டுமே அப்படிங்கிற ஒரு பாரம் நமக்கு இருந்தா ஒத்த ஆத்மாவை இழுத்துட்டு வந்திருப்போம்ல. இப்படி என்ன முறைக்க மாட்டோம்ல. அல்ல சொல்லுங்க. அப்பா இயேசு ரத்தம் ஜெயம், கர்த்தருக்கு மகிமை. ஆமென் சொல்லுங்க. செயல்படுறதில்லை சபை. அப்போ முடங்கியே கிடக்கு சப்புறம். அந்த குளத்துல சப்பானிகள் இருந்த மாதிரி இன்னைக்கு சபைக்கு நான் உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். சபைக்கு செயல்படாத நிலையில சப்பானி தன்மையில சபை கடந்தா எப்போ தேசம் ரட்சிக்கப்பட, எப்போ தேசத்துல மாற்றம் வர, எப்போ எழுப்புதல நம்முடைய கண்கள் பார்க்க. ஆனால் இந்த இரவு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. 3வது நான் சொன்னேன், சூம்பின உறுப்புள்ளவர்களும் அந்த குளத்தில் என்ன செஞ்சாங்களாம்? இருந்தாங்களாம்.